Hello everyone. In this video we are going to see about illustration 2 lesson 8 12th accountancy. So the comparative statement la இப்போ அடுத்த சம்ம illustration 2 பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா from the following particulars prepare comparative income statement of Abdul Company Limited. Particulars 2015 to 16 to 17 ரெண்டு இயர் கொடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஐட்டம் பார்த்திங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் 1க்கு 3 lakh, இயர் 2க்கு 3,60,000. தென் அதர் இன்கம் இயர் 1க்கு 1 lakh, இயர் 2க்கு 60,000. அடுத்து எக்ஸ்பென்சஸ் இயர் 1க்கு 2 lakh, இயர் 2க்கு 1,80,000. தென் இன்கம் டேக்ஸ் இயர் 1க்கு 30%, இயர் 2க்கும் 30%. ஓகேவா? இதை வச்சு இப்போ நம்மகிட்ட என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? comparative income statement of Abdul Co Limited. இது அப்படியே சொல்யூஷனுக்கு கொண்டு வாங்க. comparative income statement of Abdul Co Limited for the years ended 31st March 2016 and 31st March 2017. ஸோ இந்த comparative statementனாலே நம்ம எத்தனை காலம்ஸ் போடணும்னு சொன்னோம்? 5 காலம்ஸ் அப்படி தானே? அதாவது particulars year 1, year 2, absolute amount of increase or decrease, then percentage increase or decrease. இதில் year 1 அப்படிங்கிறது 2015 to 16, year 2 2016 to 17. ஸோ இந்த 5 காலம் கொடுத்த பிறகு கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமாக கொண்டு வந்து ரெவென்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்டில் இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணி அந்த இன்கம் டேக்ஸை என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணி வரக்கூடியதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக எடுப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குது? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் 1க்கு 3 lakh, இயர் 2க்கு 3,60,000. அது அப்படியே கீழே கொண்டு வந்துருதோம். சரிங்களா? அடுத்து மேலே கொஷினில் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் ஒரு 1 lakhம், இயர் 2க்கு 60,000 இருக்குது. இது அப்படி இப்போ சொல்யூஷனுக்கு கொண்டு வரும்போது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறதே ஒரு இன்கம் தான். ஸோ அதோட இந்த அதர் இன்கம்மை கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஆட் அதர் இன்கம் சொல்லி இயர் 1க்குள்ளே 1 lakhையும் இயர் 2க்குள்ளே 60,000 அப்படியே போட்டுட்டு ஒரு டோட்டல் லைன் ட்ரா பண்ணி அந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்குள்ள வேல்யூவையும் அதர் இன்கம்குள்ள வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வரக்கூடியது டோட்டல் ரெவென்யூ. ஸோ டோட்டல் ரெவென்யூன்னு கொடுத்து 15 to 16 வந்து 4 lakhம், 16 to 17 பார்த்தீங்கன்னா 4,20,000. அதுக்கப்புறம் என்ன இருக்குது கொஷினில் பாருங்கள், எக்ஸ்பென்சஸ் இயர் 1க்கு 2 lakhம், இயர் 2க்கு 1,80,000 இருக்குதா? ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்னால கண்டிப்பாக என்ன செய்யணும்? அந்த டோட்டல் ரெவென்யூலேருந்து அந்த எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் எக்ஸ்பென்சஸ் இயர் 1 2 lakh, இயர் 2 1,80,000. அதை லெஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா இயர் 1க்கு 2 lakh, இயர் 2க்கு 2,40,000 வந்திருக்குது இல்லையா? அது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகேவா? ஏன்னா இந்த சம்மில் நமக்கு டேக்ஸ் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க 30%. ஸோ இந்த 30% நம்ம எதில் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வேல்யூ இருக்குது இல்லையா? அதில் இயர் 1 வேல்யூவான 2 lakhஸில் 30% கேல்குலேட் பண்ணணும். ஸோ 2 lakh இன்ட்டு 30% அப்படின்னு எடுத்திங்கன்னா வரக்கூடிய வேல்யூ 60,000. அதுதான் இயர் 1ஓட டேக்ஸு. அதை லெஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ லெஸ் டேக்ஸ் 30%ன்னு கொடுத்து அந்த 2 lakhல 30% நம்ம கேல்குலேட் பண்ணது 60,000 வந்திருக்கு. தென் இயர் 2 16 to 17க்குள்ள ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,40,000 வந்திருக்கு. ஸோ அந்த 2,40,000ல் 30% நம்ம கேல்குலேட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 72,000. ஸோ இந்த 72,000 டேக்ஸை நீங்கள் லெஸ் பண்ணினீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ 1,68,000. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறது இயர் 1க்கு 1,40,000, இயர் 2க்கு 1,68,000. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 4th காலத்துக்கு வரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இயர் 1 இப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபஸ்ட் ஐட்டம் அப்படி தானே? அதில் இயர் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 lakh, இயர் 2 3,60,000 இருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? அது 60,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குதா? அதை அந்த 4th காலமில் போட்டுருங்க ப்ளஸ் 60,000. தென் அதர் இன்கம் வேல்யூஸ் பாருங்கள், இயர் 1ல் ஒரு 1 lakhம், இயர் 2ல் 60,000 இருக்குது. அப்போது டிக்ரீஸ் ஆகிருக்குது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,000. அதை -40,000 கொடுக்கணும். தென் அடுத்து தேர்டு
டோட்டல் ரெவென்யூ பாருங்கள், இயர் 1ல் 4 lakh இருக்குது, இயர் 2ல் 4,20,000 இருக்குது. அப்போ என்ன இருக்குது, இயர் 1லேருந்து இயர் 2வோட வேல்யூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுவும் 20,000. அதனால் அது என்ன பண்ணுறோம், ப்ளஸ் 20,000 கொடுக்குறோம். அடுத்து எக்ஸ்பென்சஸ் வேல்யூஸ் பாருங்கள், இயர் 1ல் 2 lakhம் இயர் 2ல் 1,80,000 இருக்குது. அப்போது வேல்யூஸ் குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்குது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குது, 20,000. அதை -20,000 காமிக்கணும். அடுத்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பாருங்கள், இயர் 1ல் 2 lakhம் இயர் 2ல் 2,40,000 இருக்குது. அப்போது இயர் 1லேருந்து இயர் 2வோட வேல்யூஸ் என்ன இருக்குது, 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை அந்த காலத்தில் ப்ளஸ் 40,000 கொடுத்துடணும். அடுத்து டேக்ஸ் பார்த்திங்கன்னா இயர் 1 அதாவது 15 to 16ல் 60,000 இருக்குது, 16 to 17 இயர் 2ல் 72,000 இருக்குது. அப்போ அது என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதுவும் 12,000. ஸோ அதை ப்ளஸ் 12,000 எடுத்துக்கிறோம். அடுத்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பாருங்கள், இயர் 1க்கு 1,40,000, இயர் 2க்கு 1,68,000. இப்போது இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28,000. அதை ப்ளஸ் 28,000 கொண்டு வந்துட்டோம். அடுத்து இப்போ பர்சன்டேஜ் காலம் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸா, அதுக்கான ஃபார்முலா என்னதுமா, அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட் இன்டூ 100. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் அப்சல்யூட் அமௌண்ட் வந்து ப்ளஸ் 60,000. ஸோ ப்ளஸ் 60,000 டிவைடட் பை இயர் 1ஓட அமௌண்ட் 3 lakhs இன்டூ 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 20 வரும். அது ப்ளஸ்ஸுனால ப்ளஸ்ஸு 20% கொடுத்துருக்கோம். தென் அடுத்து செகண்ட் பாருங்கள், அதர் இன்கம் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் -40,000 டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட் என்னது, அதே ஐட்டம்குள்ளே இயர் 1 அமௌண்ட் 1 lakh இன்டூ 100 சொல்லிவிட்டு அதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் -40 வந்துடும். தென் அப்புறம் டோட்டல் ரெவென்யூவில் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எவ்வளவு, ப்ளஸ் 20,000 டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட் 4 lakh இன்டூ 100. இதை கேன்சல் பண்ணால் ப்ளஸ் 5%. அடுத்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து -20,000 டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட் 2 lakh இன்டூ 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 10. அது -20,000 இருக்கிறதுனால -10% வரும். அடுத்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் இயர் 1ஓட அமௌண்ட் வந்து 2 lakh, இயர் 2ஓட அமௌண்ட் வந்து 2,40,000. அப்போ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 40,000. அதுக்கு பர்சன்டேஜ் பார்க்க அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து ப்ளஸ் 40,000 டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட் 2 lakh இன்டூ 100 பண்ணிங்கன்னா அதை கேன்சல் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 20%. அடுத்து டேக்ஸ் பார்த்திங்கன்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எவ்வளவு, 12,000 டிவைடட் பை இயர் 1ஓட அமௌண்ட் 60,000 இன்டூ 100. அது ப்ளஸ் 20%. தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து 28,000 divided by year 1 amount 1,40,000 into 100 plus 20%. Clear? Thank you guys.